இனி நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து நான் எடுக்க போகிறேங்க. விருப்பம் உள்ளவங்க வந்து என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க ஆரி கிளாஸஸை பற்றி. நான் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச்சிங் வந்து பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவையான மெட்டீரியல்ஸை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லுறேன். இப்போ நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்க்கான என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுன்றதை மட்டும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து நான் 16 இன்ச்சு ஃப்ரேம் எடுத்திருக்கேன். 18 இன்ச்சு ஃப்ரேமும் இருக்கும். மேக்ஸிமம் 18 இன்ச்சு ஃப்ரேம் வந்து எடுத்துக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். இது வந்து இரும்பில் தான் ஆனது. இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கலட்டி மாட்டிக்கலாம். கலட்டி வந்து நம்ம எங்கேயாச்சும் போனால் கூட எடுத்துகிட்டு போய் அங்கே கூட ஃபிட் பண்ணி கூட நம்ம ஆரி ஒர்க் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ்க்கு வந்து மெயினாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கிளாத்து தேவை. காடா கிளாத்துன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லை காடா கிளாத்தில் வந்து ஈஸியாக போடணும், ஃபஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் வந்து பிகினர்ஸாக இருக்கிறோன்னா காடா கிளாத் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் நல்லாவே அட்ராக்டிவாக தெரியும்னா பாப்ளின் கிளாத் எடுத்துக்கோங்க. என்ன கேட்டால் காடாவோட பாப்ளின் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைப்பேன். பாப்ளின் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ட்ரேசிங் சீட் வந்து 2 சீட்டு தேவைப்படும். ஒன்று எல்லோ, ஒன்று வந்து ஒயிட் வந்து எல்லா கலருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒயிட் கலர் ப்ளவுஸு, சாண்டல் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம வந்து எல்லோ கலர் எடுத்துப்போம். இதில் வந்து அடுத்தது வந்து நம்மளுக்கு ஜரி தேவைப்படும். பட்டர் ஷீட் வந்து ஏதாவது டிசைன் வந்து ட்ரா பண்ணி யூஸ் பண்ணுறது தேவைப்படும். இதில் வந்து ஜரி த்ரெட் வந்து தயால்ஜி கம்பெனி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 753, 754 2 ஷேடிங் நம்பரில் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான முக்கியமானது வந்து நீடில், ஆரி நீடில். இந்த நீடில் வந்து ஃபேன்சி கடையில் கேட்டிங்கனாவே கிடைக்கும். 15 ருபீஸ் இருக்கும். இது வந்து த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பீடுக்கு அண்ட் ஜர்தோசி யூஸ் பண்ணுவாங்க. இதிலே வந்து உட்டில் வரும். உட்டில் வர்றது வந்து எடுத்த உடனே நம்ம கிளாஸ் ரன் பண்ணும்போது நம்மளால் போட முடியாது. இப்போ இந்த நீடியில் வந்து நம்ம பிடிச்சி போட முடியாது இல்லைங்களா, அதுக்காக வந்து இப்போ இந்த த்ரெட்டு வந்து வாங்கி அதை சுற்றிக்கணும். இது நான் ஏற்கனவே சுற்றி வச்ச நீடல். இதில் பாருங்கள், நூல் வந்து சுற்றிருக்கேன். லைட்டாக கம் அப்ளை பண்ணிட்டு சுற்றிடணும். இதுவும் எப்படி நூல் வந்து சுற்றுறதுன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து இதுலேயே நிறைய பேர் வந்து துளிப்பு நீடல் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக துளிப்பு நீடல் யூஸ் பண்ணலாம். ஆனால் சப்போஸ் நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற கிளாத் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து நம்ம விடும்போது ஹோல்ஸ் பெருசாயிரும். அதனால் பெஸ்ட்டு வந்து அயான் நீடில் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கட் பீட்ஸு, கட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். கட் பீட்ஸ்லேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கோல்டன் கலரை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு கலர் வந்து இருக்காது, சேட் ஆகிடும். அப்புறம் வந்து கோதுமை பீட்ஸ், ரைட் பீட்ஸ், அதுக்கப்புறம் டல் கோல்டு, அதுலேயே ஒயிட் கலர் பீட்ஸ், பால் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்குது. என்கிட்ட இருக்கிறத காட்டுறேன். என்கிட்ட இருக்கிறது 3mm எல்லாமே. அடுத்தது வந்து சில்க் த்ரெட்டு. அதிகமாக வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்க வந்து சில்க் த்ரெட்டில் வந்து போட கற்றுக்குவாங்க. ஏன்னா இதில் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலையும் போட முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் கற்றுக்கின இடத்துல நான் சில்க் த்ரெட்டு அவ்வளோவா ப்ராக்டிஸ் இல்லாமல் இருந்ததுனால தான் நான் நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி த்ரெட் ஒர்க்கு நல்லா கற்றுக்கிட்டேன். எனக்கு இப்போ த்ரெட் ஒர்க்கு நல்லா வரும். நீங்களும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது த்ரெட் ஒர்க்கில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கூர் ஸ்டோன் வந்து சர்க்கான் ஸ்டோன் இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து கட் பீட்லேயே கோல்டு பீட் 0 சைஸில் இருக்குது. இது வந்து சுகர் பீட்லேயே 2 வெரைட்டி இருக்குது. நான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் போடும்போது அந்த மெட்டீரியலில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீங்கள் அப்போ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்னால் ரொம்ப லென்த்தாக வீடியோ போய்டும்னு சொல்லிட்டு இந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து 2mm சைஸ் இருந்துச்சு பாருங்கள். 2mm சைஸ் டல் கோல்டில் காட்டுறேன் பாருங்கள். 3mmக்கும் 2mmக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ரெண்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பீட் யூஸ் பண்ணி தான் ப்ளவுஸ் டிசைனே போடுவாங்க. அப்புறம் வந்து இதில் ஜர்தோசி பார்க்கலாம். ஜர்தோசியில் 3 டைப் இருக்குது. 3 டைமே எல்லா கடையிலையுமே கிடைக்கும். அதில் வந்து நச்சு, கோரா, நார் அப்படின்ட்டு 3 டைப் இருக்குது. இதில் வந்து கலர்ஸும் நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு எந்த கலர் தேவைப்படுமோ அந்த கலர் யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ளாட் அண்ட் கப்பு சமிக்கின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட்டில் வந்து நான் வந்து சில்வர் கலர் எடுத்துக்கிறேன். அப்புறம் கப்பில் வந்து கோல்டு இருக்குது. என்கிட்ட இருக்கிறத காட்டுறேன். இதில் வந்து ஃப்ளாட்டை கூட கப்பு வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து மிரர் ஒர்க்குக்கு வந்து மிரர் எடுத்துருக்கோங்க. அது ஸ்கொயர் அண்டு சர்க்கிள் எடுத்துருக்கோங்க. இது ரெண்டுமே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோங்க. ஆனால் அந்த ஸ்டிச்சஸும் தெரிஞ்சு வச்சுக்கினா நல்லது. அடுத்தது வந்து க்ளூ தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்மள வந்து பைப்பிங் த்ரெட் இருக்குங்க இல்லையா, பைப்பிங் த்ரெட் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்ம வந்து லோட் ஸ்டிச்சுக்கெல்லாம் பைப்பிங் த்ரெட் வச்சு தான் அது மேலே போடுவோங்க. அடுத்தது வந்து ரவுண்ட் ஸ்டோன், அடுத்து திலகம் ஸ்டோன்லாம் தேவைப்படும். இது வந்து திலகம் ஸ்டோன் வந்து
ஹோல்சேலாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லா கலர்லேயும் இருக்கும். அடுத்தது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக வந்து அதிகமாக ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறதே இந்த ஃப்ரேம் ஸ்டோன் தான். இந்த ஃப்ரேம் ஸ்டோனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது இது வந்து கம் போட்டு ஒட்டியிருந்தனால ஈஸியாக நம்மளோட வேலை முடிஞ்சிடும். ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுலேயும் கலர்ஸ் நிறைய இருக்கும். இப்போ ரவுண்ட் ஸ்டோன் கூர் ஸ்டோன் சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்கள் இந்த மாடல் நிறையா இருக்குது. இதை வச்சு இதை சுற்றி வந்து சுகர் பீட் போடும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி மீந்த பீட்ஸுங்க. அது வந்து அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா கலரும் கலந்துருக்கும். இதெல்லாமே வந்து கம் ஒட்டி தான் நம்ம செய்யணும். கம் ஒட்டாமல் செய்கிற பீடும் இருக்குது. அது வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம நீடிலேருந்து நூல் எடுத்து குத்தி போடணும். அதை விட இது ஒட்டி போடுறதே ஈஸியாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஸ்கேல் அண்டு பென்சில், மார்க்கர், ப்ளவுஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கிறோங்க. பென்சில் வந்து இது மாதிரி ஒயிட் பென்சிலு. இது வந்து நூலை இழுத்து அந்த கவரை கையில் எடுத்தாவே வரும். இது புது மாடல். இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பட் ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப அது மேலே அழுத்தி ட்ரா பண்ணுங்கன்னா அது வந்து அழியாது. அது அப்படியே ஒட்டிக்கும் கிளாத்தில். நம்ம முடிஞ்ச அளவுக்கு லைட்டாகவே இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசி நம்ம காட்டணுங்க இல்லையா, ஜர்தோசி வந்து ஆரி நீடிலையும் நம்ம ட்ரை பண்ணுவோங்க, கை நீடிலையும் ட்ரை பண்ணுவோங்க. ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச்சுக்கெல்லாம் கை நீடில் யூஸ் பண்ணுவோங்க. அதுக்கு வந்து நம்பர் வந்து 9 நம்பர். ஜர்தோசி நீடில்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க, ஹேண்ட் நீடில்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மிஷின், எம்ப்ராய்டரி மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுவோங்க இல்லையா, அதுக்கான நீடில் வந்து நம்பர் வந்து 7. அது 2 தேவைப்படும். இது 2 இருக்கிறதுனால த்ரெட்டில் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதுவும் 2 வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கப்புறம் ஸ்டாண்டில் வந்து எப்படி வந்து கிளாத் ஃபிட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்க விருப்பக்கிறவங்க என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 மந்த்துக்குள்ளே வந்து நல்லா லேர்ன் பண்ணிடுவீங்க. நேராக கிளாஸுக்கு போய் கற்றுக்கிறத விட நான் பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸில் பார்த்துட்டு அதில் இருக்கிற ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆரி ஒர்க் டிசைனராக ஆகலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டர் எடுத்து நீங்கள் போடுற அளவுக்கு நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னோடய சேனல் இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.